வணக்கம். சூப்பர் பில்லிங் சாஃப்ட்வேரில் பேக்கரி ஷாப்க்கான பில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேரில் பில் 1, பில் 2, பில் 3 அப்படின்னு 3 பில்லிங் செக்மெண்ட் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்குமே ஷார்ட்கட்டும் இருக்குது. இப்போ பில் 1 ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் நம்பர் பேடில் இருக்க 1, பில் 2க்கு கண்ட்ரோல் ப்ளஸ் நம்பர் பேடில் இருக்க 2, பில் 3க்கு கண்ட்ரோல் ப்ளஸ் நம்பர் பேடில் இருக்க 3. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியும் நம்ம பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது பில் 1 ஓப்பன் பண்ணுறேன். பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணோன்னே கர்சர் கஸ்டமர் ஃபீல்டில் நிற்கும். கஸ்டமர் நேம் டைப் பண்ணியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு என்ட்ரு பண்ணிங்கனாலே கர்சர் ஐட்டம் ஃபீல்டுக்கு வந்துடும். மறுபடியும் கஸ்டமர் ஃபீல்டுக்கே வரணும் அப்படின்னா கீபோர்டில் F11 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போது ஐட்டம்ஸ் என்ட்ரி பண்ணலாம். வெஜ் பஃப் 1, வெஜ் ரோல் 2, டீ 1. இப்போ இந்த பில் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு கஸ்டமருக்கு பில்லிங் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் 2 இதை ப்ரெஸ் பண்ணி பில் 2 ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயும் கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்குவோம். சிக்கன் பஃப் 1, எக் பஃப் 2. இப்போது காஃபி அப்படிங்கிற ஐட்டமை என்ட்ரி பண்ணணும். இதுக்கு பேரை டைப் பண்ணியும் எடுக்கலாம். இல்லைன்னா இந்த ஐட்டமுக்கு ஏதாவது கோடு கொடுத்துருந்தோம்னா அதை டைப் பண்ணியும் எடுத்துக்கலாம். காஃபி அப்படிங்கிற ஐட்டமுக்கு ஐட்டம் கோடு 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 2 ப்ரெஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணோம்னா காஃபி செலக்ட் ஆயிரும். குவான்டிட்டி 2. இப்போது பில் 3க்கு போவோம். இப்போ இந்த கஸ்டமர் ஃபீல்டில் கஸ்டமருடைய பேரை டைப் பண்ணி நம்ம பில்லிங் பண்ணி கொடுத்துக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒன்று ஆர்டர் பண்ணுறாரு. இதனுடைய ரேட் வந்து 450 ரூபா. இந்த ஐட்டமை இவருக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்னா கீபோர்டில் இருக்க F1 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இவருக்கு ஹோல்சேல் ரேட் 430 ரூபாய்க்கு வந்துடும். என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிக்கன் ரோல் 4 வாங்குறாரு. இதை ரீட்டைல் ரேட்டுக்கே கொடுக்குறோம். பில்லுக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்தும் பில்லை சேவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சிங்கன்னா பில்லு சேவ் ஆயிரும். ரெக்கார்ட் சேவ்டு பிரிண்ட் வேணுமான்னு கேட்கும். நான் எஸ் கொடுக்குறேன். இந்த பில்லுக்கான ப்ரிவ்யூ காட்டும். ப்ரிவ்யூ வேணால் டைரெக்டாக பிரிண்டருக்கே போகணும் அப்படின்னாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பில்லில் கஸ்டமரோட நேமு, அவர் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்காரு, அதுக்கான ரேட்டு, இன்றைய சேமிப்பு எவ்வளவு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். பில் ஃபார்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டு தான். அதனால் நமக்கு என்னென்ன ஆப்ஷன் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட பில்லில் ஏதாவது எடிட் பண்ணணும், ஐட்டம்ஸை சேர்க்கணும் அப்படின்னா இந்த F12 பட்டனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் F12 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். பில்லை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ இதில் இன்னொரு ஐட்டமும் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு டாட் வச்சு சேவ் பண்ணிடுங்க. இதே மாதிரியே பில் 2வையும் பில் 1ஐயும் பில்லு முடிஞ்சோன்னு சேவ் பண்ணிக்கலாம். இந்த பில்லிங் செக்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த க்ளோஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் Q எஸ் கொடுத்துட்டு பில்லிங் செக்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் கேஷ் பில் எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுவே உங்கள் ஷாப்புக்கு கிரெடிட் கஸ்டமரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பில் என்ட்ரி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு கஸ்டமர் கிரியேட் பண்ணணும். இந்த கஸ்டமர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் O. செக்மெண்ட் ஓப்பன் ஆனோன்னே கஸ்டமரோட பேர் கொடுத்துக்கோங்க. இந்த கஸ்டமர் என்ன ரேட் டைப்பில் வராரு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்சலுங்கிறத கொடுக்குறேன். இதில் கஸ்டமருக்கான கோடும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்க டிக்கை எடுத்து விட்டிங்கன்னா இது கேஷ் கஸ்டமர் அப்படின்னு மாறிடும். இவரை கிரெடிட் கஸ்டமராக சேவ் பண்ண போகிறோம். அதனால் இந்த டிக்கை கொடுத்துக்கிறேன். மற்றபடி அவருடைய டீட்டெயில்ஸ், அட்ரஸு, பிளேஸு, செல் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். இப்போ கஸ்டமர் கிரியேஷன் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம ஷாப்பில் இருக்க ஐட்டம்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ. ஐட்டம் மாஸ்டர் ஓப்பன் ஆயிரும். ஐட்டம் நேம் அப்படிங்கிற இடத்துல பொருளுடைய பேரை கொடுத்துருங்க. இந்த பிரிண்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல பில் பிரிண்ட்டில் இந்த ஐட்டம் நேம் எப்படி ஷோ ஆகணும். இப்போது பில் பிரிண்ட்டில் இந்த ஐட்டம் நேம் தமிழில் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல தமிழில் கொடுத்துருங்க. தமிழில் டைப் பண்ணுறதுக்கு கூகுள் இன்புட் டூலை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே கீழே தமிழில் வந்துடும். என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐட்டம் என்ன குரூப்பில் வருது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் எதுவும் ஷோ ஆகலை அப்படின்னா நீங்களாவே டைப் பண்ணிக்கலாம். ஐட்டம் கோடு 3ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி யூனிட்லேயும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். செகண்டரி யூனிட்லேயும் நம்பர்ஸே கொடுத்துக்கிறேன். எம்ஆர்பி பர்ச்சேஸ் ரேட் தேவைப்பட்டுச்சுன்னா கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல பர்ச்சேஸ் ரேட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் பார்க்குறப்ப ப்ராஃபிட் கரெக்டாக காட்டும். இந்த ரேட்லாம் கொடுக்குறப்ப பிரைமரி யூனிட்டில் என்ன யூனிட் கொடுத்துருக்கோமோ அதுக்கான ரேட்டு தான் கொடுக்கணும். இப்போ பிரைமரி யூனிட்டில் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால ஒரு நம்பருக்கான ரீட்டைல் ரேட்டை கொடுத்துக்கிறேன். ரீட்டைல் ரேட்டு 12 ரூபான்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஆல்வேஸ் ஆஸ்க் ரேட் அப்படிங்கிறது அடிக்கடி ரேட்டு மாறிக்கிட்டே இருக்க பொருட்களுக்கு இதுக்கு டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பில்லிங் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரேட் காலத்தில் வந்து நிற்கும். நீங்கள் ரேட்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துருக்க ரீட்டைல் ரேட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிக் கொடுக்க வேணாம், ஒரு என்ட்ரு பண்ணிடுங்க. இந்த பொருளுக்கான ஹோல்சேல் ரேட் கொடுங்க. 5க்கு மேலே நம்பர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹோல்சேல் ரேட்டில் பில் ஆகும். இந்த பொருளுக்கான பார்சல் ரேட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்கள், சேவ் ஆயிரும். இப்போது பில்லிங் செக்மெண்ட் போகலாம். பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக ரீட்டைல் ரேட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண கஸ்டமரை செலக்ட் பண்ணலாம். கஸ்டமரை செலக்ட் பண்ணோன்னே அவருக்கு என்ன ரேட் டைப் கொடுத்துருந்தோமோ அந்த ரேட் டைப்பை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும்.
இப்போ ஐட்டம்ஸ் என்ட்ரி பண்ணலாம். இப்போ இந்த பில்லை சேவ் பண்ணுறப்ப கர்சர் பெய்டுங்கிற ஆப்ஷனில் நிற்கும். ஏன் அப்படின்னா இவர் கிரெடிட் கஸ்டமராக நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். பில் அமௌண்ட்டு ரூ. 384. அவர் ரூ. 84 மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்க. என்டர். இது கிரெடிட் பில் அப்படிங்கிறதுனால இதில் கஸ்டமருடைய பேர், என்ன டேட்டுக்கு பில் பண்ணியிருக்காரு, பில்லுடைய நம்பரு, அமௌண்ட்டு, எவ்வளோ பெய்ட் பண்ணியிருக்காரு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த டீட்டெயில் எல்லாமே அதில் காமிச்சிரும். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கிரெடிட்டுக்கு பொருள் வாங்கின கஸ்டமர் அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை இந்த கலெக்ஷன் ஆப்ஷனில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கான ஷார்ட்கட் Ctrl+0. இந்த இடத்துல கஸ்டமர் பேரை டைப் பண்ணிக்கோங்க. அவருக்கான பேலன்ஸ் டீட்டெயில் காட்டும். ரூ. 300 பேலன்ஸ் இருக்குது, அதில் ரூ. 200 மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னு என்ட்ரி பண்ணுறேன். கீழே கரண்ட் பேலன்ஸும் காட்டிடும். ஒரு என்ட்ரு பண்ணுங்க. பிரிண்ட் வேணுமான்னு கேட்கும், நான் நோ கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல இருக்க டே ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா இன்னைக்கு டேட்டில் இருக்க கலெக்ஷன் என்ட்ரி எல்லாமே ஷோ ஆகும். அடுத்ததா ப்ரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். இதுக்கான ஷார்ட்கட் Ctrl+L. இந்த செக்மெண்ட்டில் நாம் கிரியேட் பண்ண ஐட்டம்ஸோட டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோ பண்ணோம். இதில் ஷோ ஆகிற எல்லா டீட்டெயிலையுமே நம்ம எடிட் பண்ணிக்கவும் முடியும். இதில் ஏதாவது ஒரு ஐட்டம் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் இருக்க டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஆயிரும். நான் இப்போ நோ கொடுத்துக்கிறேன். இதில் ஒரு குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் மட்டும் எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். தனியாக ஒரு ஐட்டமை ஃபைன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரிப்போர்ட் செக்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இதில் பில்ஸ், சோல்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு 2 செக்மெண்ட் இருக்குது. இப்போ பில்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இதில் கஸ்டமர் வைஸ், மந்த் வைஸ், டேட் வைஸ்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பில் வைஸ் ரிப்போர்ட் பார்ப்போம். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கோங்க. ரிப்போர்ட்டில் ப்ராஃபிட் ஷோ ஆகணும் அப்படின்னா இதுக்கு டிக் கொடுத்துக்கோங்க. வேணாம் அப்படின்னா அந்த டிக்கை எடுத்துடலாம். இந்த பிரிண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான ஷார்ட்கட் Ctrl+P. பில் வைஸ் ரிப்போர்ட் ஓப்பன் ஆயிரும். இதில் என்ன டேட்டு, பில் நம்பரு, கஸ்டமர் நேம், டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு பெய்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பில்ஸுக்கான ரிப்போர்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இந்த சோல்டு ஐட்டம்ஸ்க்கான ரிப்போர்ட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததான் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். இதில் இந்த ஷாப் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஷாப்போட நேம் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் நேம் அண்ட் அட்ரஸ் இந்த இடத்துல பில் பிரிண்ட்டில் நமக்கு எப்படி ஷோ ஆகணுமோ அப்படி என்ட்ரு பண்ணிக்கோங்க. செல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த GSTN FSSAI இது பில்லில் ஷோ ஆகணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்த எம்டியாக விட்டுருங்க. இந்த ரிப்போர்ட் பிரிண்டர் இதில் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. POS பிரிண்டர் அப்படிங்கிறது தான் நாம் பில் பிரிண்ட் எடுக்கக்கூடிய பிரிண்டர். நீங்கள் பிரிண்டரை கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் அந்த பிரிண்டர் நேம் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பில் செட்டிங்ஸ் இந்த இடத்துல பில் நம்பர் எப்படி ரீசெட் ஆகணும், டெய்லியா, மந்த்லியா, இயர்லியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. காட் சிம்பிள் எதுவும் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். பில்லினுடைய ஹெட்டர் எப்படி வரணும், கேஷ் பில்னு வரணுமா, பில்னு வரணுமா, எஸ்டிமேட்னு வரணுமா அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. பில் ஃபுட்டரில் என்ன மாதிரியான கிரீட்டிங்ஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா செக்யூர் ஃப்ரம் டேட்டா என்ட்ரி யூசர் பர்மிஷன் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பில் பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக பில் டெலிட் ஆயிடணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பில் பிரிண்ட்டில் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வரணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டெண்டர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி காட்டுறேன். செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கோங்க. டூ யூ வாண்ட் டு அப்டேட்னு கேட்குது, எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பில்லிங் செக்மெண்ட் போகலாம். ஏற்கனவே போட்ட பில்லை மறுபடியும் சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த டெண்டர் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பில்லுடைய அமௌண்ட் ரூ. 78. கஸ்டமர் ரூ. 100 தராங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. பில் பிரிண்ட்டுக்கு நோ கொடுத்துக்கிறேன். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பில்லிங் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அதுக்காக நிறைய ஷார்ட்கட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பில்லிங் பண்ணுறப்ப தேவைப்படுற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இங்கே கீழே ஷோ ஆகும். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த பில்லில் 6 ஐட்டம் என்ட்ரி பண்ணியிருக்கோம். கர்சர் எப்போவுமே ஐட்டம் ஃபீல்டில் இருக்கும். இந்த கர்சரை லிஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு கீபோர்டில் இருக்க F6 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது லிஸ்ட்டுக்கு கர்சர் வந்துடும். இப்போ இந்த டீ அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு ரேட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் இருக்க F2 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ரீட்டைல் ரேட்லேருந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு மாறிடும். கர்சர் அடுத்த ப்ராடக்ட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் F5 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளியர் ஆயிரும். லாஸ்ட்டாக என்ட்ரி பண்ணியிருக்க ப்ராடக்ட்டோட குவான்டிட்டியை மாற்றணும் அப்படின்னா F3 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் செலக்ட் ஆகிட்டு அதோட குவான்டிட்டியில் கர்சர் நிற்கும். இப்போ குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா கர்சர் அடுத்த ரோவுக்கு போயிடும். இதுவே குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணிவிட்டு கீபோர்டில் நம்பர் பேடில் இருக்க ப்ளஸ் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சர் ஆனது ரேட்டுக்கு வந்து நிற்கும். இப்போ ரேட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிடுறேன். இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுற ரேட்டு இந்த பில்லுக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்போ ப்ரைஸ் லிஸ்ட்டில் போயிட்டு காஃபி அப்படிங்கிற ஐட்டமை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரேட் அப்படியே தான் இருக்கும்.
பில்லிங் பண்ணும்போது ஒரு பொருளுடைய ரேட்டை மொத்தமாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பொருளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற ஸ்டார் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கான ஷார்ட்கட் கீபோர்டில் F8 இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஐட்டம் ரேட் அப்டேட் அப்படிங்கிற விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பொருளுக்கான ரேட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த அப்டேட் அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாகவே அப்டேட் ஆயிரும். இப்போ இந்த ஐட்டமோட ரேட்டை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அப்டேட் பண்ண ரேட்டு ப்ரைஸ் லிஸ்ட்லேயும் அப்டேட் ஆயிருக்கும். இப்படி நம்ம ஈஸியாக பில்லிங் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். சாஃப்ட்வேருடைய இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ தான். 10 நாள் வரைக்கும் டெமோ பீரியட் இருக்குது. சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.